இவனுடைய சொத்து எல்லாமே அவருடைய சைந்தவுடைய அம்மா வழியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்குங்கிறது தான் பிரச்சனை அங்கே வந்தது. அம்மா வீட்டிலே இருக்கணும், அம்மா கூடவே இருக்கணும், அம்மா சொல்கிறது கேட்கணும். அப்போ வந்து இவருக்கு அது பிடிக்கல, அதனால தான் வந்து ஒதுங்கிடுறாரு. இது அதனால் வந்து ஒரு ஒரு அந்த நடிகையுடைய ஒரு நெருக்கம் இருந்தது, நடிகையோட இது இருந்தது அப்படின்னு கோத்து விடும்போது அது வந்து அவரே பற்றிக்கிட்டே ஏறியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் தனுஷுக்கும் அந்த கோத்தி விடப்பட்ட இந்த விஷயங்கள் சில உண்டு. இல்லை, அவங்க சம்பாரித்த பணம்னு எக்கச்சக்கமாக இவர் வச்சுருக்காரு இல்லையா. இவர் சம்பாரித்து இவர் மியூசிக் போட்டு 50-60 படம் பண்ணியிருக்காரு. எதனால் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய டிவோர்ஸில் தனுஷ் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு பேசப்பட்டுச்சுன்னா, நடுவில் சில நாட்கள் வந்து அவங்க எந்த படங்களும் ஒன்று சேர்ந்து பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கெலாம் கூட இதுதான் காரணம் அப்படின்னு. இல்லை, அதில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று, ஏதோ ஒரு அவருடைய படத்தில் இவங்க பாடினாங்கங்கிற மாதிரி ஒன்று, அவருடைய சேர்ந்து ஒரு படங்கள்லாம் பண்ணும்போது இவங்க ஒரு சில பாடல்லாம் பாடினாங்க. அதை வச்சு இப்படி சொன்னாங்க. ஆனால் வந்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்க வீட்டிலே அடிக்கடி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதுவும் இதுவரைக்கும் ஜெயம் ரவியுடைய ஒய்ஃபுக்கும் அப்படி தான் சொல்லப்பட்டது. அவங்க ஏதோ ஃபங்க்ஷனில் கலந்துட்டாங்க, அவர் வந்து இது பண்ணார், இவங்க ப்ரப்போஸ் பண்ணார், அப்படி இப்படின்னு ஏதோ கிளப்புனாங்க. அது உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு ஏதோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது ஹாய் அப்படின்னு ஒரு ஒரே துறையில் இருக்காங்க, ஒரு பிரபலமாக இருக்கும்போது ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போது ஏறக்குறைய அவங்க ஐஸ்வர்யா ராய்க்கு என்ன பண்ணாங்க, டிவோர்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சல்மான் கான் அங்கே வந்திருந்தார் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். சல்மான் கான் 2 பேரும் ஐஸ்வர்யா ராயும் ரொம்ப தனியாக வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு ஃபோட்டோலாம் போட்டாங்க. கடைசியில் பார்த்து அந்த ஃபோட்டோ ஒன்றும் எடுத்ததே கிடையாது. இப்படி அதாவது ஏற்கனவே இவங்க லவர்ஸ், அதனால் இங்கே மீட் பண்ணாங்க, ஹாய் எப்படி நல்லா இருக்கீங்க மீட் பண்ணுவாங்களா, இதை வந்து ஒரு இது பயன்படுத்திக்கலாம். அதனால தான் ஐஸ்வர்யா ராய்க்கும் அந்த ஒரு பரபரப்பு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கோத்து விட்டுருவாங்க. கோத்து விடும்போது அது வந்து அவரே பற்றிக்கிட்டே ஏறியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் தனுஷுக்கும் அந்த கோத்தி விடப்பட்ட இந்த விஷயங்கள் சில உண்டு. சில நிஜமாகவே கொஞ்சம் வேறு மாதிரி மாறி போனது உண்டு. வேறு மாதிரி மாறி போனதுன்னா இல்லை, அதான் சில பேர் வந்து டைவர்ஸ் ஆக இவர் காரணமாக இருந்திருக்கார். இவர் நம்ம விஜய், அப்புறம் இவர் அமலாபால், இவங்க பெரிய காரணமாக இருந்தார். என்னென்னா அவர் படத்தில் போய் நடிக்கிறாங்க, அவரோட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன நினைப்பேன், அவருக்கும் இவருக்கும் லவ் அப்படிங்கும்போது கிளப்பி விட்டுருவாங்க. அதனால் வந்து அது சந்தேகம் வர வச்சிரும். அதனால் பிரிய வேண்டிய சூழ்நிலை. இதுதான் காரணம். ஓகே. ஜிவி பிரகாஷ் அவங்க அம்மா பேசின விஷயம் வந்து சைந்தவி ரொம்ப நல்லவங்க தான், இது என் பையன்தான் கொஞ்சம் அப்படி, அது பழைய நியூஸ். அது ரொம்ப முன்னாடி சொன்னது அவங்க, இப்போ சொல்லலை. ரொம்ப முன்னாடி வந்து என் சைந்தவி வந்து என் மகள் மாதிரி, எனக்கு அவ்வளோ அழகான பொண்ணு, அவ்வளோ அன்பான பொண்ணு அப்படின்னு அப்போ சொன்னாங்க அவங்க. அப்போ சொன்னது இப்போ எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போ சொன்னது இப்போ அவங்க ஒன்றும் சொல்லலை. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயம் இப்போ என்ன சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து என் மகனுடைய சொத்தெல்லாம் அவங்க கையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பிரச்சனையும் அதுதான். இவனுடைய சொத்து எல்லாமே அவருடைய சைந்தவுடைய அம்மா வழியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்குங்கிறது தான் பிரச்சனை அங்கே வந்தது. ஓகே. அதை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி இவருடைய சொத்தை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு இல்லை, மனைவி இப்போ வீட்டில் இருக்காங்க. மனைவி அவங்க வந்து பாடகியாக இருந்தால் பாட போகிறதா போங்க, இல்லாட்டி வீட்டில் பார்த்துங்க. குழந்தை பிறந்தாச்சு, வீட்டை பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து சொத்துக்கள் எல்லாம் மனைவி பேரில் தானே, மனைவி வீட்டில் தானே சம்பாரித்து கொண்டாந்து வைப்பாங்க. அதுலேருந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்க அம்மா வழியாக போயிட்டுருக்கு, இவங்க அம்மா பக்கத்துலேயே போயிட்டுருக்காங்க, அவங்க அம்மாவை சார்ந்தே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் இதாகுது கொஞ்சம். அதனால தான் அதை நாம் வந்து பிரிஞ்சிடலாம், நல்ல விதமாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அவர் இது பண்ணார். அப்போ முதல் காரணம் வந்து சொத்து இங்கே இருக்கிறது அங்கே போகுது. இல்லை, அவங்க அம்மா வந்து அங்கேயும் அவங்க அம்மாவுடைய இடையூறுகள்லாம் வருது. பிஜேபிக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அமித்ஷா வந்தார்ல, அமித்ஷாவை மீட் பண்ணி இவங்க வந்து இவர் தமிழ் உணர்வாளர், திராவிட உணர்வாளர். இவரை வந்து வலுக்கட்டாயமாக வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அமித்ஷாவுக்கு மாலை போட்டு ஒரு பொன்னாடையெல்லாம் போத்துற மாதிரி அப்படியே அவருடைய இதை கலரே மாற்றுறாங்க. இதெல்லாமே மாமியார் மூலமாக நடக்கும்போது அவருக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. சரி, எதுக்கு நம்ம வந்து இவங்க வந்து மனைவி வந்து அம்மா வழியிலே போயிட்டுருக்காங்க, அம்மா வீட்டிலே இருக்கணும், அம்மா கூடவே இருக்கணும், அம்மா சொல்கிறது கேட்கணும். அப்போ வந்து இவருக்கு அது பிடிக்கல, அதனால தான் வந்து ஒதுங்கிடுறாரு. இப்போ சொத்து வந்து இங்கேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது அப்படின்னு பேசியிருந்தோம். என்ன மாதிரி சொத்துக்கள் வந்து இந்த மாதிரி சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்கி வச்சுருக்கலாம், பணமாக இருக்கலாம், அது வந்து அவங்க வந்து அந்த சைடில் எடுத்து போகலாம். அந்த மாதிரி தான். இப்போது விஜயகாந்துடைய மச்சான் இருக்கார், அவர் ஒரு வேலையும் பண்ணல.
அவருடைய காரு பங்களா எல்லாம் வச்சுருக்காரு. எப்படின்னா அவருடைய மாமா கிட்ட இருக்கக்கூடிய அவருக்குன்னு ஒரு சில இதை பங்கு போட்டு அவங்க அக்கா கொடுக்கலாம். அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு தனியா ஒரு டிசைனிங் பண்ணி அவங்களே க்ளோத்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பொட்டிக் வச்சிருக்காங்க. ஸோ அது கூட வந்து ஜிவி பிரகாஷ் அவருடைய ஒரு இதனால வந்ததுன்னு பேசிக்கிறாங்க இல்லையா? அப்படியா? இல்லை, அவங்க சம்பாரித்த பணம்னு எக்கச்சக்கமாக இவர் வச்சுருக்காரு இல்லையா? இவர் சம்பாரித்த இவர் மியூசிக் போட்டு 50, 60 படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நடிச்சிருக்காரு. 10, 15 படங்கள் நடிச்சு அந்த பணமெல்லாம் அங்கே தானே வரும் உங்களுக்கு. வீட்டுக்கு தானே நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. வேறு எங்கே அந்த பணம் போகுது? அப்படி வரும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் இதாகும். இப்போ ஜிவி பிரகாஷ் அவருக்குமே என்னன்னா, சைந்தவி அப்படிங்கிறவங்க ஒரு காதல் மனைவி. அவர் வந்து பயங்கரமா சம்பாதிக்கிறாரு அப்படின்னும் பொழுது, அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் காசு குடுக்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறது? அம்மா வீட்டுக்கு கொடுக்குறதுல பிரச்சனைன்னா அவங்க சம்பாரித்த காசு தான் கொடுக்கணும். நீங்கள் சம்பாரித்த காசு உங்கள் அம்மா வீட்டுக்கு தரலாம். இவர் சம்பாதிக்கிற காசு எப்படி தர முடியும் நீங்கள்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்கிட்டீங்களா? நாங்கள் சம்பாரித்த காசெல்லாம் எங்கள் அம்மா கொடுக்கணும்னு பேசியிருக்கீங்களா? இல்லை. இவங்க பாடகியாக இருந்து சம்பாரித்த காசு அவங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம். இதிலேருந்து கொடுக்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. இங்கேருந்து எடுத்து கொடுக்கணும்னு ஒரு இதுவும் கிடையாது. அதுதான். ஆரம்பத்தில் இப்படி சொல்லப்பட்டுச்சு. பட் பின்னால் பேச்சுலர் படத்துடைய ஹீரோயினுக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால தான் இந்த டிவோர்ஸ் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கிளப்பி விடுறது உண்டு. டைவர்ஸுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இது அதனால் வந்து ஒரு ஒரு அந்த நடிகையுடைய ஒரு நெருக்கம் இருந்தது, நடிகையோட இது இருந்தது அப்படின்னு. அதுக்கு முன்னே வேற ஒரு நடிகையை சொல்லிட்டு இருந்தாங்க, கயல் ஆனந்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி தான் பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நெருக்கமாக அவங்க கூட சேர்ந்து 2, 3 படம் பண்ணும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தவிர்க்க முடியாதது. சினிமாவில் அதெல்லாம் தவிர்க்க முடியாதது. உண்மையாகவே ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு ஃபிலிம் செட்டில் எப்படி இருப்பார்? அவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ரொம்ப எளிமையான மனிதர். ரொம்ப எளிமையாக இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்து அவருடைய ஒர்க்கில் சின்சியராக இருப்பார். அவ்வளோதான். அவர் வந்து இன்டர்வியூவில் பேசும்பொழுது ரொம்ப கூலாக பேசுகிற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் 18+ மூவிஸாக இருக்கு இல்லையா? அவர் எதனால் அப்படிப்பட்ட படங்களை சூஸ் பண்ணி நடிக்கணும்? இல்லை, இவருக்கு என்ன வரும்னு பார்ப்பாங்க இல்லையா? இவருக்கு என்ன வரும், இப்படி நடித்தா தான் இவர் இந்த படங்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படி பண்ணுவாங்க. வேறு இவரால் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாவோ வேறு மாதிரி பண்ண முடியாது. இவர் ஒரு சிம்பிளான ஒரு பையனாக சிம்பிளான ஒரு ஸ்டோரி இருக்கும்போது தான் இவருக்கு எடுபடும். இவர் மேலே ஒரு காக்கா மேலே ஒரு பனங்காயெல்லாம் ஏற்ற முடியாது. அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியில் தான் இவர் எடுபடுவார். அது சில டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங்கா என்ன டார்லிங்னு ஒரு படம். டார்லிங் மட்டும் வந்து. ஆமாம், அந்த படம் ஒன்று. அதை வந்து ஓடிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீரோயின், ஃப்ரெஷ்ஷான ஒரு பேய் சம்மந்தமான ஒரு கதை. ஒரு அழகான பெண் பேயாக மாறும்போது எப்படி இருக்குங்கிறத ஒரு ஸ்டோரி. அதுக்குள்ளே இவர் இருக்காருன்னு சொல்லும்போது படம் ஓடி. படங்கள் நிறையா வந்து இப்போது த்ரிஷா இல்லைனா நயன்தாராவாக இருக்கட்டும், அந்த மாதிரி சில படங்கள்லாம் ரொம்ப 18+ கண்டென்ட் இருக்கக்கூடிய மூவிஸாக வந்துச்சு. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அப்படி தான். அதனால தான் அப்படிப்பட்ட படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. இல்லை, அது வந்து கதைகள் சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க. இந்த கதை எப்படி இருப்பா பண்ணு தலைவா, இப்படி போய் ஜாலியாக போயிடும், உங்களை இது பண்ணாத, அது சரி ஓகேன்னு நடிப்பாங்க. அது அவ்வளோதான். கதை சொல்லும்போது ஒன்று இருக்கும், எடுக்கும்போது வேறு மாதிரி மாறிடும். அதில் அவர் அந்த மாதிரி பழக்கம் உள்ளவராக இருந்தால் என்றைக்கும் காணாமல் போயிருப்பார். பெண்கள் சைட்லேயே அலையிறவராக இருந்தால் உங்களுக்கு என்றைக்கும் காணாமல் போயிடுவாங்க. அவங்க இத்தனை 50 வருஷம் 50, 60 படங்கள் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த இத்தனை படங்களில் நடிக்க முடியாது பெண்கள் விஷயத்தில். அதாவது வந்து ஒரே நேரத்தில் படங்களுக்கு மியூசிக் பண்ணுறாரு, ஆர்ஆர் பண்ணுறாரு, அது போக உங்களுக்கு வந்து நடிக்கிறார். இது எல்லாமே டைம் ஒரே நேரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருந்துகிட்ருக்காரு. பெண்கள் விஷயத்தில் இருந்தால் நீங்கள் காணாமல் போயிருப்பார். ஏதாச்சும் ஒரு இடத்துல மூளையில் முடங்கி கிடப்பார், இல்லை காணாமல் போயிடுவாங்க. அது அப்படி கிடையாது. இவர் சுறுசுறுப்பாக இருக்கார். அந்த அவர் எடுத்துக்கிட்ட சில அந்த வந்தது அவங்க ஏஆர் ரஹ்மானுடைய மாமா. அவர் அந்த பார்க்குறாரு, மாமா எப்படிப்பட்டவர், அவர் கொஞ்சம் ஒழுக்கத்தோடு இருக்கும்போது இவரும் கொஞ்சம் ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிற சமூக ரீதியான ஒரு அந்தஸ்து அவருக்கு இருக்குது. அப்புறம் அவர் இப்போ இந்த ஜெயச்சந்திரா குடும்பத்தை சேர்ந்தவர், ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு சமூக அந்தஸ்து அவருக்குன்னு இருக்குது. அதை வந்து அதை மீறி அவர் போக முடியாது. எந்த ஒரு விவாகரத்து அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னாலே அதில் வந்து நடிகர் தனுஷ் அவர்களுடைய பேர் வந்து உள்ளே வந்துடுது. இப்போ இந்த டிவோர்ஸ்க்கும் அவர் தான் காரணம்னு பேசப்படுது இல்லையா? பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லலை. அவங்களே வந்து இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது அதை நம்ம கடந்து போயிடணும். அது வந்து சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் அங்கே ஏதாச்சும் ஒரு இந்த ஒரு ரூட்டில் போகும்போது அவர் அந்த பக்கம் வந்திருப்பார். அதை கிராஸ் பண்ணதுனால தான் இந்த டைவர்ஸ் காரணம்னு சொல்லிட முடியாது. நாம் அது தவிர்க்க முடியாமல் சில விஷயங்கள் அந்த மாதிரி வந்து போகிறது உண்டு. அவங்களே வந்து இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நாம் அதை வலுக்கட்டாயமாக அதை திணிக்க முடியாது. தொடர்ந்து நிறைய டிவோர்ஸ் பற்றி எங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே.